தமிழக சட்டமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் சட்டமன்ற தேர்தல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த தேர்தல் ஆணையம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன்படி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் 100% வாக்குப்பதிவு செய்வதன் அவசியத்தை வலியுறுத்தியும், தேர்தல் நேர்மையாகவும் அச்சமின்றி நடைபெற பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மீனவர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நாகை கப்பல் படை துறைமுகத்திலிருந்து அக்கரைப்பேட்டை மீன்பிடி இறங்குதளம் வரையில் கடலில் விழிப்புணர்வு படகு பேரணி நடைபெற்றது. இதனை மாவட்ட வருவாய் அலுவலர் பவனந்தி தொடங்கி வைத்தார். அருகில் வருவாய் கோட்டாட்சியர் சங்கர் நாராயணன், மீன்வளத்துறை இணை இயக்குநர் ஷர்மிளா, ஆட்சியர் நேர்முக உதவியாளர் அரங்கநாதன், மீன்வளத்துறை உதவி இயக்குநர், மீனவர் நலத்துறை அலுவலர்கள் மற்றும் அக்கரைப்பேட்டை, கீச்சாங்குப்பம் மற்றும் கல்லாறு மீனவர் பஞ்சாயத்தர்கள் உள்ளிட்டோர் கடலில் படகு மூலம் பயணித்து மீனவர்களிடம் தொண்டு புரசங்களை வழங்கினார்கள். கடலில் படகுகளில் பயணித்து மீனவர்களிடம் தேர்தல் விழிப்புணர்வு ஏற்படுத்தியது சற்று வித்தியாசமான நிகழ்வாக அமைந்திருந்தது. நாகை மாவட்டம் புனித வேளாங்கண்ணி பேராலயம், நாகூர் தர்கா, சிக்கல் ஆலயம், வேதாரண்யம் பறவைகள் சரணாலயம் என பல்வேறு சுற்றுலா தலங்களை கொண்டதாக காணப்படுகிறது. இங்கு தினமும் ஆயிரக்கணக்கானோர் ரயில் பயணிகளாக வந்து செல்கிறார்கள். ரயில் பயணிகளின் வசதிக்காக மேக் இன் இந்தியா மூலம் டிஜிட்டல் லாக்கர் நாகை ரயில் நிலையத்தில் திறந்து வைக்கப்பட்டது. இந்த டிஜிட்டல் லாக்கரில் மொபைல் மூலமாக தங்கள் எண்ணை பதிவு செய்து திறந்து கொள்ளலாம். இதுபோல மொபைல் மூலமாகவே லாக்கரை பூட்டவும் முடியும். இந்த லாக்கருக்கான கட்டண தொகை ரூபாய் 40 முதல் 140 ரூபாய் வரையில் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. முற்றிலும் டிஜிட்டல் முறையில் திறக்கப்பட்ட லாக்கர் ரயில் பயணிகளுக்கு மிகுந்த உதவியாக அமையும். தங்கள் சுமைகளை ரயில் நிலையத்தில் மொபைல் வசதியுடன் பாதுகாப்பாக வைத்து மீண்டும் வந்து பெற்றுக்கொள்ள முடியும். இதில் முற்றிலும் கேமரா வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது. தென்னிந்தியாவில் 32 ரயில் நிலையங்களில் இந்த வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. தற்போது நாகை ரயில் நிலையத்திலும் டிஜிட்டல் லாக்கர் வசதி செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சுமைகளின் அளவினை பொறுத்து கட்டணம் மாறுபடும். இதனை மொபைல் மூலமாக டிஜிட்டல் பரிவர்த்தனையில் செய்யலாம். நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து தொடர்ந்து பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தோட்டக்கலைத்துறையின் மூலமாக வண்ண வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பூக்கோளம் வாயிலாக 100% வாக்குப்பதிவின் அவசியம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதில் என் வாக்கு என் உரிமை, என் ஓட்டு விற்பனைக்கு அல்ல, சிந்தித்து வாக்களியுங்கள், வேட்பாளரை பற்றி அறிந்து வாக்களிப்பீர், எதிர்காலத்தினை எண்ணி வாக்களிப்பீர் என்பது உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்கள் எழுதி பார்வைக்காக வைக்கப்பட்டிருந்தது. 100% வாக்களிப்பதன் மூலம் அனைவரும் ஜனநாயக கடமை ஆற்றி தங்கள் உரிமையினை நிறைவேற்றிட மலர்கோலம் விழிப்புணர்வினை ஏற்படுத்தியுள்ளது. மாவட்ட ஆட்சியரின் அலுவலக முகப்பில் இந்த மலர்வண்ண கோலம் காண்போரின் கண்களுக்கு விருந்தாகவும் வாக்களிப்பதன் முக்கியத்துவத்தினையும் எடுத்துரைக்கும் வகையில் அமைந்திருந்தது என்றால் அது மிகையாகாது. தமிழகத்தில் தேர்தல் திருவிழா களை கட்டிய நிலையில் 100% வாக்குப்பதிவினை வலியுறுத்தி இந்திய தேர்தல் ஆணையம் அனைத்து தொகுதிகளிலும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தி வருகிறது. அதில் 100% வாக்குப்பதிவினை வலியுறுத்தி கீச்சாங்குப்பம் மீனவர் கிராமம் சார்பில் விழிப்புணர்வு மரத்தான் போட்டி நடைபெற்றது. சேவா பாரதியில் தொடங்கிய மரத்தான் போட்டியினை தமிழ்நாடு பீச் வாலிபால் அகாடமி தலைவர் மோகன்தாஸ், தமிழ்நாடு பீச் கவுன்சில் சேர்மன் கண்ணன், தமிழ்நாடு அமெச்சூர் கபடி கழக மாவட்ட செயலாளர் செல்வராஜ் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். சிறுவர் சிறுமியர் என இரு பிரிவுகளாக மரத்தான் விழிப்புணர்வு போட்டிகள் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இப்போட்டியில் ஆர்வத்துடன் பங்கேற்ற பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் விளையாட்டு ஆர்வலர்கள் சளைக்காமல் உற்சாகத்துடன் ஓடி வந்தனர். வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் பங்கேற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் கேடயங்களும் கீச்சாங்குப்பம் மீனவர் கிராமத்தினர் சார்பில் வழங்கப்பட்டது. நாகை மாவட்டம் புகழ்பெற்ற வேளாங்கண்ணி, நாகூர் தர்கா, சிக்கல் சிங்காரவேலவர் கோவில் உள்ளிட்ட பல்வேறு சிறப்புமிக்க சுற்றுலா தலங்கள் மற்றும் புனித தலங்களை கொண்டதாக காணப்படுகிறது. இம்மாவட்டத்தில் ரயில் பாதை மீட்டர் கேஜ் இருந்த பொழுது சுமார் 25 ஆண்டுகளுக்கு முன்பு நாகூரில் இருந்து கொல்லம் வரை இயக்கப்பட்டு வந்த கொல்லம் விரைவு எக்ஸ்பிரஸ் ரயில் மீட்டர் கேஜ் பாதையை பணி தொடங்கி நிறுத்தப்பட்டது. நாகப்பட்டினத்திலிருந்து இயக்கப்பட்ட அனைத்து ரயில்களையும் மீண்டும் இயக்க வலியுறுத்தி பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி நாகப்பட்டினம் முழுவதும் கடைகளை அடைத்து ரயில் நிலையம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து தென்னக ரயில்வே கேரள மாநிலம் எர்ணாகுளத்திலிருந்து இரவு 11 மணிக்கு புறப்பட்டு ரயில் புனலூர், செங்கோட்டை, தென்காசி, ராஜபாளையம், விருதுநகர், மதுரை, திருச்சி, தஞ்சை வழியாக நாகப்பட்டினத்தை வந்தடைந்தது. மக்களின் கோரிக்கையை ஏற்று ரயில் மீண்டும் இயக்கியதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் நாகப்பட்டினத்தில் ரயிலுக்கு மாலை அணிவித்து மலர் தூவி உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். நாகை மாவட்டம் திருக்கோளை அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரி சார்பில் நாட்டு நலப்பணி திட்ட சிறப்பு முகாமின் ஒரு பகுதியாக முதல் தலைமுறையினர் வாக்காளர் விழிப்புணர்வு பேரணி சிறப்பாக நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் கலைச்செல்வன் கொடியசைத்து பேரணியினை தொடங்கி வைத்தார். கல்லூரியின் அனைத்து துறை தலைவர்களும் முன்னிலை வைத்தனர். கல்லூரி வளாகத்தில் தொடங்கிய பேரணி நகரின் முக்கிய பகுதிகளான கடைவீதி மற்றும் காவல் நிலையம் வழியாக சென்று வட்டாட்சியர் அலுவலகத்தில் நிறைவடைந்தது. பேரணியில் கலந்து கொண்ட மாணவர்கள் வாக்குரிமை ஒவ்வொரு குடிமகனின் அடிப்படை உரிமை என்பதை வலியுறுத்தி பதாகைகள் ஏந்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். வாக்குகளை விற்காதீர், ஜனநாயகத்தை பாதுகாப்போம் என்ற கோஷங்களுடன் பொதுமக்களிடம் உற்சாகமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தினர்.